ஸோ அதனால் கைஸ், இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு பார்த்தா என் தங்கச்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ படிச்சுட்டு இருந்தான். என்னடா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ படிச்சா படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு மற்ற முடியாச்சு. ஸோ எங்கே நம்ம போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெளி வேலையாக கொஞ்சம் வெளில வரைக்கும் போகிறோம். ஸோ என்ன வெளி வேலை அப்படிங்கிறதுலாம் நான் வந்து அடுத்தடுத்த லாக்கில் சொல்கிறேன். அப்போதான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஸோ ஹெல்மெட்லாம் போட்டாச்சு, போட்டு தாண்டி போட்டு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு வண்டி எடுத்தாச்சு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் இன்னைக்கு காலையிலேருந்து வந்து பார்த்தா தெரியுது என் அம்மா மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ சரி ஓகே பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சு பைக் எடுத்துட்டு ஸோ ஒரு பறந்தாச்சு. அப்புறமா ரிட்டர்ன் வந்து பார்த்தா தான் தெரியுது இது தங்கச்சி ஸ்கூலில் ட்ராப் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ இங்கே வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த வேலையை முடிச்சாச்சு. கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என் தங்கச்சி இப்போ வரணும். இந்த வாரம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஷார்ட்டில் காமிக்கிறேன். அவங்க மேடம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி ரோடை சீக்கிரமாக கிராஸ் பண்ணிட்டு வாடினா திடீர் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தா அங்கே இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு. ஸோ அப்புறமா நீ கேமராவை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளை கேமரா பிடிக்க சொல்லிட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். அதான் என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போகிற ரோடு வந்து மழை பெய்யுது பார்த்தேன். ஸோ புதுசாக ரோடு போட போகிறாங்க. ஸோ எத்தனை பேருடைய வீட்டு சைடில் இந்த மாதிரி ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தோண்டி வச்சுருக்காங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ மெட்ரோ வாட்டர் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ உங்கள் சைடில் இந்த மாதிரிலாம் நடக்குதா? நீங்கள் இந்த மாதிரிலாம் அட்வென்ச்சரஸான ஒரு ரைடெல்லாம் காலாங்க தானே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து அப்படியே போயிட்டு இந்த ரோட்டில் இருந்து நல்ல ரோட்டில் வந்தாச்சு. ஸோ அதனால் நம்ம அப்படியே பறக்க போகிறோம். நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிட்டு அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதான். ஸோ அடுத்த